இன்றைக்கு வந்து இத்தனை பெண் குழந்தைங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் பள்ளிக்கூடமே போக முடியாது பழைய காலமா இருந்தா. பிரின்ஸ் சொன்னாரு பாருங்க, வயசுக்கு வந்தா வீட்டுல தான் இருக்கணும். அது சொல்லுவேன் நான், இப்ப என்னுடைய வகுப்புல சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் போறீங்க. ஏன் போறீங்கன்னா அதற்கு காரணம் ஆணுக்கு பெண் சமம் என்று நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததே தந்தை பெரியார் அவர்கள் தான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து இந்த வகுப்புல இவ்வளவு அழகா உட்கார்ந்து செய்திகளை தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோமா? பேய் ஆடுறது, சாமி ஆடுறது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பேய் ஆடுறத பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஓ, நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. சாமி ஆடுறது பார்த்திருக்கீங்களா? அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரைட். பேய் ஆடுறது, சாமி ஆடுறதுங்கிறத பத்தி மருத்துவத்துறை இடையில இருக்கிற ஒரு டாக்டர் நான் இப்ப சொல்ல போறேன். புரியுதா? நான் 4 கேள்விகள் கேட்பேன், அதை எழுதிக்கங்க. முதல் கேள்வி, எங்கேயாவது ஒரு பார்ப்பானோ பார்ப்பனத்திய, பாப்பாத்தின்னா யாரு தெரியும்ல? ஐயராத்த அம்மா, மாமி, அவங்க எங்கேயாவது பேயாடியோ சாமியாடியோ யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு மாமி பேயாடி அல்லது ஒரு ஐயரு சாமியாடி யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. 2வது கேள்வி எழுதிக்கிட்டீங்களா? பெரிய பெரிய கோயில் இருக்கு பாருங்க. பெரிய பெரிய கோயில் எது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், நெல்லையப்பர் கோயில், உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க குன்றக்குடி கூட எடுத்துக்கலாம். குன்றக்குடி முருகன் கோயில். இங்க எங்கேயாவது பேயாடி சாமியாடி யாராவது பார்த்திருக்கீங்களா? பெரிய கோயில்களிலே யாராவது பேயாடி சாமியாடி பார்த்திருக்கீங்களா? 3வது கேள்வி, என்னாட்ட ஒரு டாக்டர் இல்ல இங்க உட்கார்ந்து இருந்தாரு முனைவர் பேராசிரியர், அவரு இல்ல ஒரு கலெக்டர், ஒரு எஸ்பி, ஒரு டீச்சரு, இவங்க யாராவது பேயாடி சாமியாடி பார்த்திருக்கீங்களா? படித்தவர்கள், பதவியில் இருப்பவர்கள் பேயாடியோ சாமியாடியோ பார்த்திருக்கிறீர்களா? எழுதிட்டீங்களா? 4வது கேள்வி, பேயாடுகின்ற பெண்களை பார்த்திருப்பீர்கள். எங்கேயாவது பேயாடுகின்ற ஆண்களை பார்த்திருக்கிறீர்களா? சாமி ஆடுற ஆண்களை பார்த்திருப்பீங்க, பேயாடுற ஆண்களை யாராவது பார்த்திருக்கீங்களா? அது என்ன பேய் ஆடுறதுங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி லேடிஸ் டிபார்ட்மெண்டா? ஆம்பளைங்க யாராவது பேயாடி பார்த்திருக்கீங்களா? இல்ல. ரைட். இந்த 4 கேள்விகளை நீங்க ஆழமாக கவனித்தால் பேயாடுறதும் சாமி ஆடுறதும் எவ்வளவு பொய்ங்கிறது தெரியும். முதல் கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, சாமிக்கு பக்கத்துல யார் இருக்கிறது? மணியாட்டிக்கிட்டு பூசாரி இல்லப்பா, ஐயரு. பூசாரிங்கிறவர் நம்மாளு, ஐயருங்கிறது அவாளு. சாமிக்கு பக்கத்துல மணியாட்டிக்கிட்டு யார் இருக்கிறது? அவாளு. வெரி குட், அவாளு இருக்காங்க. இப்போ நான் தடிக்கு விழுகிறேன், நான் விழுந்தா யார் மேல விழுவேன்? உன் மேலதான் விழுவேன், அங்க இருக்கிறவர் மேலதான் விழுவேன். அப்ப சாமிய வந்து இறங்குச்சுன்னா யார் மேல இறங்கணும்? ஐயர் மேலதானே இறங்கணும். ஏன் அப்ப அவர் மேல இறங்கல? பொய் தானே. புரிஞ்சுச்சா? பக்கத்துல மணியாட்டிக்கிட்டு அவரு இருக்காரு. அது கூட நம்ம பிரின்ஸ் சொன்ன மாதிரி உங்க ஊர்ல தான் செட்டியார்கள்லாம் பெரிய பெரிய கோயிலை கட்டி, ஊர் முழுக்க கோயிலை கட்டி ஏராளமான பணத்தை செலவு பண்ணி கோயிலை கட்டி இருக்காங்க. கடைசியில செட்டியார்வாள் தள்ளுங்கோ, முதலியார்வாள் தள்ளுங்கோ, அவா தள்ளுங்கோ, இவா தள்ளுங்கோ அப்படின்னு மணியாட்டிக்கிட்டு அவரு உள்ள போயிடுவாரு. நம்மால என்ன பண்ணுவாரு? செட்டியார் வீட்டு பையன் பெரிய காண்டாமணியை புடிச்சுக்கிட்டு இழுக்க முடியாம டங்குன்னு வெளியே அடிச்சுக்கிட்டு இருப்பாரு இவரு. ஆக பெரிய மணியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு சின்ன மணியை ஆட்டிக்கிட்டு உள்ள போயிட்டான். அவன் போனவன் என்ன பண்ணா? சாமி அவன் மேல இறங்கல. ஏன் இறங்கல தெரியுமா? சாமி வந்தா என்ன பண்ணுவாங்க? ஆடுவாங்க. எப்படி ஆடுவாங்க? அப்படிம்பா. இங்க இருந்து அங்க ஓடுவான், அங்க இருந்து இங்க குதிப்பான். அவனை போய் 4 பேர் பிடிப்பான்.
ஆனா அதையும் மீறிக்கிட்டு என்னட்டும் வெத்தலை தோட்டத்து முருங்கா மாதிரி இருப்பான். ஆனா என்ன பண்ணுவான், அவ்வளவு பெரிய தள்ளிக்கிட்டு போவான். ஏன் தள்ளிக்கிட்டு போனானா, இத ஒரு ஐயரை பிடிக்க முடியுமா? ஏன் அப்படின்னா, நீங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நீங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நீங்க தொட்டாலே தீட்டு அவனுக்கு. அதனாலதான் சாமி அவன் மேல இறங்கல. புரிஞ்சுச்சா? சாமி ஏன் இறங்கல? ஜாதிய கொடுமையினாலதான் அவன் ரொம்ப சௌகரியமா இருக்கான். நம்மால அதை பார்த்துக்கிட்டு அழகு குத்திக்கிறான். எங்கேயாவது ஒரு பாப்பா அழகு குத்தி பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு பாப்பாத்தி தீச்சட்டி எடுத்து பார்த்திருக்கீங்களா? அது என்ன கடவுளும் பேயும் எல்லாருக்கும் தானே பொது. அப்ப ஏன் அவங்க பேர்ல மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட அடிப்படை காரணம் இதுதான். ரெண்டாவது கேள்வி என்ன, பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய கோயில்கள்ல எங்கேயும் சாமி ஆனதை பார்த்ததில்லை நீங்க இல்லையா? பார்த்ததில்லை, ரைட். உச்சி பிள்ளையார் கோயில் யாராவது போயிருக்கீங்களா? எல்லாரும் போயிருக்கீங்களா? அங்க யாராவது சாமி ஆடி இருக்காங்களா? இல்ல. ஏன் சாமி ஆடுறதில்ல அங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவால் சாமி. மணியாட்டிக்கிட்டு நீங்க உள்ள போனா இல்ல, அது இல்லைன்னாலும் நான் பேசுவேன். கேக்குதா? கடைசியில அதெல்லாம் அவா சாமி. நம்ம சாமி எப்படி இருக்கும்? நம்ம சாமி எப்படி இருக்கும்? நம்ம நாட்டுக்கு ஊருக்கு வெளியே ஒரு பெரிய குதிரைக்கு 2 குதிரைங்க இருக்கும். அது பக்கத்துல பெருசா ஒரு உருவம் இருக்கும். கடா மாதிரி மீச வச்சிருக்கோம். முட்டை கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பக்கத்துல 2 சின்ன போலீஸ்காரர் இருப்பாரு, குதிரையை விட சின்னவரா. அவர் குதிரை சேனத்தை பிடிச்சிட்டு நின்றுகிட்டு இருப்பாரு. யார் அந்த சாமி? முனியப்ப சாமி, மதுரை வீரன், கருப்பு சாமி, சொல்லுங்க, நொண்டி வீரன், ஐயனாரு. இதெல்லாம் எந்த சாமி? இதெல்லாம் நம்ம சாமி. நம்மளையும் ஊருக்கு வெளியே வச்சுட்டான், நம்ம சாமிகளையும் ஊருக்கு வெளியே கொண்டு போய் வச்சுட்டான். அவன் ஊருக்கு நடுவில் கோயில் கட்டிக்கிட்டு மணியாட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுகெல்லாம் அது தெரியாம அங்க போய் நின்றுகிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன படைக்கிறாங்க? அக்கார அரசல், வெண்பொங்கல், மெதுவடை, லட்டு, ஜிலேபி. இதெல்லாம் எந்த சாமிக்கு? பெரிய பெரிய கோயில்ல இருக்க அவால் சாமிக்கு. நம்ம சாமிக்கு என்ன படைக்கிறான்? ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, பட்டசாராயம், சுருட்டு, பீடி. இதெல்லாம் நம்ம சாமிக்கு படைக்கலாம். அதுல ஒரு சாமி சைவ சாமி, இன்னொரு சாமி அசைவ சாமி. ஹோட்டல்ல சைவம் அசைவம் பார்த்திருக்கோம். சாமியிலையும் சைவம் அசைவம் பண்ணிட்டான். என்னடா அப்படின்னு கேட்டா, பெரியார் கேட்டாரு. அதுக்கு சொன்னா, எந்தெந்த சாமிக்கு எது எது படைக்கணுமோ அதை படைக்கிறது தான் ஸ்லாக்கியம் அப்படின்னு. எந்த சாமிக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுக்கணுமா, அதுதான் சிறந்ததுன்னா. இங்க பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஸ்ரீமுஷ்ணன் ஒரு கோயில் இருக்கு. சிதம்பரம் பக்கத்துல ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல ஒரு சாமி இருக்கு. அந்த சாமி யாருன்னா வராகநாத சுவாமி. வராகநாத சுவாமி கோயில் அங்க ஒரு பெரிய கோயில், அது பாடல் பெற்ற தலம். அந்த கோயில்ல எந்த சாமி இருக்கு தெரியுமா? மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்துல ஒரு அவதாரமான வராகசாமி அங்க இருக்கு. வராகசாமின்னா என்னன்னு தெரியுமா? பன்றி அவதாரம். வெரி குட். எந்தெந்த சுவாமிக்கு எது எது பிரீதியோ அந்தந்த சாமிக்கு அதை தானே படைக்கணும். அந்த கோயில்ல இருக்க ஐயங்கார ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு காலகாத்தால யார் யார் கக்கா போறாங்கன்னு போய்கிட்டா இருக்கான். யோசிச்சு பாருங்க. இல்ல. ஆக பெரிய பெரிய கோயில்கள்ல அவனவனுடைய சுயநலத்துக்காக அவனவனுக்கு வேண்டியதை வச்சுக்கிட்டான். திருப்பதிக்கு போறாங்க, நாம என்ன சொல்றோம்? நாம சாமி கும்பிடாம இருப்போம். வரப்போ ஒரு லட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிமா. ஏன்னா அந்த லட்டு சீக்கிரம் கெட்டு போகாது. முன்னெல்லாம் இவ்வளவு பெருசு இருக்கும், இப்ப சுருங்கி 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 இவ்வளவு பெருசாயிடுச்சு. காசு விரிஞ்சு 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 பெருசாயிடுச்சு. அந்த லட்டு உத்ராய நாராயணன் ஒண்ணு இருக்கும் அந்த காலத்துல. இப்பெல்லாம் மெஷின் வந்துடுச்சு. அதுல இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு பெரிய அறை இருக்கும். அதுல பூந்திய கொதிக்க கொதிக்க போட்டு நல்ல லட்டு நல்ல உருட்டு கொடுக்கறப்போ நல்ல கசக்கி இது பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஐயங்கார் பாப்பானுங்கெல்லாம் அதை நிறைய விரிச்சு விட்டுருப்பான் சூடு ஆடுறதுக்கு. அதுல எல்லாம் ஏறி நின்று தங்கு 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 தங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த லட்டை நல்லா மோல்டு பண்றாங்க.
அதை நாம ஆஹா ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா அவன் வேர்வை ஒழுகாத்த சூடுல அந்த வேர்வை ஒழுகாத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அதை சாப்பிட்டா ஆஹா. எப்பவுமே டிச்சு ஓரத்துல விற்கிற வடை தான் நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோட்டல்ல பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க சாப்பாடு நல்லா இருக்காது, இந்த டிச்சு ஓரத்துல இருக்க வடைக்கு தான் நல்ல சுவையா இருக்கும். அங்க பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே நின்றுகிட்டு இருக்கும் அந்த கடைக்கிட்ட, அந்த மாதிரி. அதனால ரெண்டாவது கேள்விக்கு பதில் வந்துருச்சா, ஏன் பெரிய கோயில்கள் வரல அப்படின்னு. மூணாவது கேள்விக்கு என்ன பதில், படிச்சவங்க யாருக்குமே ஏன் சாமி வர்றதில்ல? படிப்பு வந்துடுச்சு, அறிவு வந்துடுச்சு, அதனால சாமி வரல, பேய் வரல, அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நான் போய் என்னடா அவன் டாக்டரா இருக்கான் பைத்தியக்காரனாட்டம் ஆடிக்கிட்டு கிடக்கலாம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? எனக்கு சாமி வந்துருச்சு, இப்ப வந்து காமிக்கும் பாருங்க கொஞ்ச நேரத்துல. சாமி வந்த உடனே கேன பயலா இருக்காங்க, டாக்டருங்கிறான், என்னோ பெரிய டாக்டருங்கிறான், இப்படி ஆடிக்கிட்டு கிடக்கலாம் அப்படின்பீங்களா மாட்டீங்களா? ஆனா நான் ஆட மாட்டேன், ஏன்னா எனக்கு அறிவு வந்துருச்சு, படிப்பு வந்துருச்சு, அதனால ஆட மாட்டேன். நாலாவது கேள்வி கொஞ்சம் பின்னால விளக்கமா சொல்றேன், அது அப்படியே இருக்கட்டும், பெண்டிங்ல வச்சுக்குவோம். ஏன்னா பரிசையில சுலபமான கேள்வி எல்லாம் முதல்ல எழுதிருவோம்ல, கஷ்டமான கேள்வி யோசிச்சு எழுதுற மாதிரி அது. சரி, இப்ப சாமி ஆடுறத பத்தி பேசுவோம். சாமி ஆடுறத பாத்தீங்கன்னா யார் சாமி ஆடுறாங்க? எல்லாரும் ஆடுறாங்க, ஆண்களும் ஆடுறாங்க, பெண்களும் ஆடுறாங்க. ராத்திரி காலையில இருந்து ஒருத்தர் நல்லா கடுமையா உழைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர்றப்போ ஒரு குவார்டர் அடிச்சிடுறாரு, ஏன்னா உழைச்சு களைச்சு போயிருக்காரு. காசை வாங்கிக்கிட்டு குவார்டர் அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு எப்படி வராரு? அப்படிம்பாரு. யாரை பார்த்து? யாரும் இல்லாத ஆளை பார்த்து, யாருமே இருக்க மாட்டான், டேய் அப்படிம்பாரு. இவர் தடிக்கு உள்ள போனவரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? அங்க இருந்து வருவாரு, வீட்டுக்குள்ள நுழைவாரு. அந்த அம்மா பாவம் குழந்தைங்களோட படுத்திருக்கும். வந்த உடனே அப்படின்னு ஒரு உத அந்த அம்மாவை. உடனே அந்த அம்மா, உன் இளவை எடுத்தாதான் எனக்கு நிம்மதி. புருஷனு சொல்லும், உன் இளவை எடுத்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லும். என்னடி வச்சிருக்க? திங்கிறதுக்கு என்னாடி வச்சிருக்கா அப்படிம்பாரு. திங்கிறதுக்கு என்னாடி வச்சிருக்க, அவர் லாங்குவேஜ் அது. உடனே அங்கப்பா கஞ்சி வச்சிருக்க, போய் குடிச்சு தொலை அப்படிங்க அந்த அம்மா. இவர் அங்க இருந்து திரும்ப ரிவர்ஸ், வச்சாடி ஊருக்கா வச்சிருக்காடி அப்படிம்பாரு. அதுக்கு 2 உத, அதெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் போய் கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டு மட்டை ஆயிடுவாரு. அடுத்த நாள் காலையில இந்த அம்மா மெதுவா எந்திரிச்சு, ஏங்க நம்ம பிள்ளைக்கு மொட்டை போடலான்னு குன்றத்தூர்ல வேண்டிக்கிட்டேன்ல, அங்க போலாங்க அப்படி. ஆமாடி, இல்லாட்டி தெய்வ குத்தம் ஆயிடுங்க. தெய்வ குத்தம்னு எல்லாரும் பயப்படுவோம். உடனே சரிங்க போலாம் அப்படின்ட்டு அப்புறம் காசு சேர்த்துக்கிட்டு குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போவாங்க. போறப்போ போய்கிட்டே இருப்பாங்க. போய்கிட்டே இருக்கப்ப திடீர்னு என்னடா இது சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆத்தா இறங்கிட்டான் சாமி அம்மா மேல. உடனே இவர் யாரு? பொண்டாட்டிய என்ன சொல்லுவாரு? துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு ஆத்தா அப்படிம்பாரு. பொண்டாட்டிய ஆத்தா அப்படிம்பாரு. டேய் அந்த அம்மா அன்னைக்கு எத்தனை டீ போட்டாரோ அத்தனை டேய் உழைப்போம். கடவுள் தானே சொல்றாரு, அதனால இந்த அவரு கேட்டுக்குவாரு. டேய் அப்படிங்க. ஆத்தா என்னடா பண்ற? ஆத்தா நான் ஒண்ணுமே பண்ணல ஆத்தா. பயந்து நடுங்கிக்கிட்டு சொல்லுவாரு. டேய் என் பக்தனை சோதிக்கிறதா நீ? அப்படியா? இல்ல ஆத்தா நான் நல்லாதான் வச்சிருக்கேன் ஆத்தா அப்படின்னு. உடனே அந்த அம்மா பையன்னு பாருங்க, அன்னைக்கு அடிச்சதுக்கு உதைச்சதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பொறாண்டி கடிச்சு கொதறி அந்த டாய் டாய்னு சொல்லி ஒரு வழி பண்ணிடும். அன்னைக்கு பழி வாங்கிடும். அதே மாதிரிதான் ஆம்பளைக்கு எப்படி சாமி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப பார்த்த படம் நவராத்திரின்னு ஒரு படம் வந்துச்சு. இங்க இருக்க பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிவாஜி 9 வேஷத்துல நடிப்பாரு. அந்த நவராத்திரி படத்துல ஒருத்தர் இருப்பாரு, பூசாரி வருவாரு, ஒரு விவசாயி இருப்பாரு. சிவாஜி அவரு, நாகேஷ் வந்து பூசாரி. இவர் வருவாரு. டேய் பழனி என்னடா அப்படிம்பாரு. சாமி சாமின்னு பாப்பாரு சொல்லுவான். நம்மால என்ன சொல்லுவான்? வாயா பூசாரி
என்ன உட்காரு அப்படிம்பா. ஏன்னா இது இவாளு, அது அவாளு, வேற ஒண்ணுமே இல்லை. வந்து வருவேன், என்னடா அப்படின்னு உட்காருவாரு. உட்கார்ந்த உடனே கொஞ்சம் ஜலம் கொண்டாடா அப்படிம்பாரு. உடனே சிவாஜி உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வருவார். வந்த உடனே ஒரு பாரு, என்னடா இது ஆத்தா அப்படிம்பாரு. ஆம்பளைய பார்த்து ஆத்தா அப்படிம்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒருத்தர் செத்தாரு இல்ல மேல்மருவத்தூர்ல, அவரையெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆத்தா அம்மா அம்மான்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. அவர் இவ்வளவு பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு இங்க இருந்து இப்படி போவாரு. போயிட்டு அங்க ஒரு சாமி இருக்கும், அது 5 ரவுண்ட் அடிப்பாரு. அங்க இருந்து இப்படி வச்சுக்கிட்டு வருவாரு. இங்க வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பாரு. அவரை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அம்மா அம்மான்னு. யார பார்த்து? ஆம்பளைய பார்த்து. பக்தி வந்தா புத்தி போச்சு, ஆம்பளையா பொம்பளையான்ற அறிவு கூட போயிடும். அவளை பார்த்தா அம்மா அம்மாம்பாங்க. உடனே பெண்ணுரிமை வேணும் இல்ல, வேலூர் பக்கத்துல ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து கருப்பு சாமி, அது ஆம்பளை ஆயிடுச்சு. பாட்டாசாரா எல்லாம் பாட்டில் எல்லாம் கழுத்துல கட்டிக்கிட்டு ஆம்பளை ஆயிடுச்சு அந்த சாமி. ஆக இவர் வந்து இப்படி வந்து உட்கார்ந்துட்டு பாரு. உடனே ஆத்தா அப்படிம்பாரு விவசாயி. டேய் என்னடா பண்ற? நான் ஒண்ணுமே பண்ணலையே ஆத்தா. என் பக்தனை சோதிக்கிறியடா. என்ன ஆத்தா? அவளுக்கு வந்து வேட்டி துணியெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்கல்ல, அது பத்தலையாண்டா. சரி ஆத்தா, எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வாயில போட்டு சாமி மலை ஏறிடும். சாமி மலை ஏறிடும். சாமி மலை ஏறின உடனே இவர் என்ன பண்ணுவாரு, கேட்பாரு, ஏய் என்னடா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்க அப்படின்னு. யோ ஆத்தா உன் மேல வந்தாயா? அப்படியா ஆத்தா வந்தாளா? என்ன சொன்னா அப்படின்னு கேட்பாரு. ஒண்ணுமே சொல்லையா, போச்சு, ஆன்டி கிளைமாக்ஸ். இல்லையே, ஊடு ஒழுகுதுன்னு காதுல விழுந்துச்சு அப்படிம்பாரு. ஊடு ஒழுகுது. ஆமா ஆமா உன் ஊடு ஒழுகுதான், சரி பண்ணி கொடுத்துருவேல்ல. ஆமா வேற என்ன சொன்ன? வேற ஒண்ணுமே சொல்லையா. என்னடா இது ஒவ்வொன்றுக்கும். அப்புறம் கடைசியில என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் சொன்ன உடனே அவர் திருப்தி ஆயிட்டு செஞ்சு கொடுத்துருவேன் செஞ்சு கொடுத்துருவேன் செஞ்சு கொடுத்துருவேன்னு சொன்ன உடனே போயிடும். ஆக அடிப்படையில சுயநலம். ஒரு சாமி இருக்கு, அது வந்து ஆடிச்சு. எப்படி ஆடிச்சு? அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ கல்யாண செய்தியோ. அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ கல்யாண செய்தியோ. சொல்லு யாரு? ஆத்தா வந்த உடனே ஆடுதான். கடைசியில கற்பூரத்தை வாயில போட்டு சாமி மலையேறுதான். இந்த மாதிரி சாமி ஆடுறது அடிப்படையில தன்னுடைய சுயநலத்திற்காக செய்யப்படுகின்ற செயல். சுயநலத்தினால வர்றதுதான் சாமி ஆடுறது. சரி, பேய் ஆடுறதுக்கு வருவோம். பேய் யார் யார் பார்த்திருக்கீங்க? யாராவது பார்த்திருக்கீங்களா? பேய் இருக்குதுன்னு சொன்னாலாவது நம்புவீங்க, சாமி இருக்குதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. அந்த ஊரத்துல ஒரு பங்களா இருக்கு, அங்க பேய் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்க. அந்த பக்கமே போக மாட்டேன் ராத்திரி நேரத்துல. ஆனா எங்கேயாவது நான் சாமியை பார்த்தேன்னு யாராவது சொன்னா நம்புவீங்களா? சாமி இருக்குல்ல, அப்ப நம்பணும் இல்ல, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? எங்க காலத்து பேய்கள்லாம் எப்படி தெரியுமா? ராத்திரி 12 மணிக்கு தான் வரும், 11:55க்கு வராது, 12:05க்கும் வராது. கடிகாரம் டங் 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 12 மணி அடிக்கும். உடனே ஜன்னல் பக்கம் என்ன காத்து அடிக்கும். உடனே ஸ்கிரீன் எல்லாம் பறக்கும். அப்ப ஜன்னல் வழியா பார்த்தா வெள்ள ட்ரெஸ்ல அந்த ஒரு உருவம் நிற்கும். அது என்ன பண்ணும்? நானே வருவேன் இங்கும் அங்கும் யாரென்று யாரிவார் அப்படிங்கும். உடனே பார்த்தா காணாம போயிடும். அப்புறம் இங்க நின்று மீதி பாட்டை பாடிக்கிட்டு இருக்கோம். அமைதியான பேய் ராத்திரி 12 மணிக்கு தான் வரும். அழகா வெள்ளை கலர்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா நீட்டா வந்து நிற்கும். அந்த அம்மனோ சாமியோ ஆனதும் அதே பேய் தான், அதே அம்மன் தான். இந்த நானே வருவேன்னதும் அதே ஆள் தான். ரெண்டு நம்ம ஜெயலலிதா அம்மா தான். 2 சினிமாவில்
வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அது வந்து வரும். உங்க காலத்து பேய் எப்படி இருக்கும்? நேர காலம்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் வரும். பட்டு புடவை கட்டி இருக்கும், குங்குமம் போட்டு இதுல இருந்து இது வரைக்கும் இழுத்து இருக்கும், முட்டை கடை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஆர்ப்பாட்டமான பேய் உங்க காலத்து பேய். சரி, இந்த பேய் எப்படி வருது? பேய் வந்தது பார்த்திருக்கீங்கல்ல? பேய் ஆடுறவங்களை பார்த்திருக்கீங்கல்ல? எல்லாம் பெண்கள் தானே பேய் ஆடுறாங்க. எங்கேயாவது ஆண்கள் பேய் ஆடி பார்த்திருக்கீங்களா? ஏன்னா பாதி ஆண்களுக்கு மண்டையாட்டம் இருக்கும், முடிய வச்சுக்கிட்டு ஆட முடியாது இல்ல, அவங்க ஜடையை அவுத்து போட்டு ஆடலாம். உங்களுக்கு எல்லாம் மூஞ்சி இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, ஏன் மூஞ்சி இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, என்ன பண்றது? அதனால ஆம்பளைங்களுக்கு பாதி பேருக்கு பேய் ஆடுறதுக்கு முடி கிடையாது. சரி, பேய் ஆடுறது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஹிப்போக்ரட்டஸ் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மருத்துவ அறிஞர் இருந்தாரு, எழுதிக்கங்க. ஹிப்போக்ரட்டஸ் தான் முதல்ல மருத்துவ ரீதியா முதல்ல வியாதினா எப்படி, அதற்கான அறிகுறிகள் இப்படி, அதற்கான மருத்துவ முறைகள் இப்படி அப்படின்னு சொன்ன முதல் மருத்துவர் ஹிப்போக்ரட்டஸ், கிரேக்க மருத்துவர். அவர் வந்து இந்த பெண்களுக்கு பேயாடுறத பத்தி ஒரு இது குறிப்பு எழுதி இருக்கிறாரு. அதுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காருன்னா ஹிஸ்டீரியா அப்படின்னு பெயர் கொடுத்திருக்காரு. எழுதிக்காங்க, ஹிஸ்டீரியா அப்படின்னு பெயர் கொடுத்திருக்காரு. ஹிஸ்டீரியானா என்ன அப்படின்னா, யாருக்கு ஹிஸ்டர் இருக்குதோ அவங்களுக்கு வர்ற நோய் ஹிஸ்டீரியா அப்படின்னாரு. ஹிஸ்டர்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொன்னா 100 ரூபாய். ஹிஸ்டர்னா என்ன நீங்களும் சொல்லலாம். ஹிஸ்டர்னா ஒண்ணும் இல்ல, கர்ப்பப்பை இருக்கவங்களுக்கு அந்த நோய் வரும். அப்படின்னா யாருக்கு கர்ப்பப்பை இருக்கு? பெண்களுக்கு இருக்கு. அதனால பெண்களுக்கு அந்த நோய் வரும் அப்படின்னு சொன்னாரு. ஹிஸ்டர் இருக்கிறவங்களுக்கு ஹிஸ்டீரியா வரும் அப்படின்னு சொன்னாரு. ஹிஸ்டெக்டமி ஆபரேஷன் டாக்டருங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த ஹிஸ்டெக்டமிங்கிறது என்னன்னா கர்ப்பப்பையை எடுக்கிற ஆபரேஷன். ஆக அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க இருக்க வயதான தாய்மார்களுக்கு தெரியும், அந்த காலத்துல எல்லாம் திடீர்னு பிள்ளைகள்லாம் தெருவில் விளையாடிக்கிட்டு இருப்போம், நம்ம கூட அக்கா தங்கச்சிகள்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆகும், ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு அக்காவையோ தங்கச்சியோ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பழைய பாயை கொடுத்து, ஒரு அலுமினிய தட்டை கொடுத்து, ஒரு அலுமினிய டம்ளரை கொடுத்து வீட்டுல ஒரு மூலையில உட்கார வச்சிருவாங்க. புள்ள உட்காந்துட்டான், அதுக்கு முன்னே நின்றுகிட்டே இருந்த மாதிரி உட்காராத மாதிரி புள்ள உட்காந்துட்டான் அப்படிம்பாங்க. தப்பி தவறி நம்ம அது கிட்ட போனோம்னா நம்ம அக்கா தங்கச்சி தானே வழக்கமா போற மாதிரி விளையாடுற மாதிரி தீட்டுடா. என்ன தீட்டு, எங்க தீட்டு? இப்ப தீட்டு வர்றதும் தெரியறது இல்ல, போறதும் தெரியறது இல்ல. அப்போ ஒரு ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க, தீட்டுடாமாங்க. அந்த பெண் குழந்தை அவ்வளவு நாள் அண்ணன் தம்பி கூட ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அது அடுத்த நாள்ல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டான், அவ்வளவுதான், நிறுத்திடுவாங்க. பள்ளிக்கூடமே போக முடியாது. பள்ளிக்கூடம் போகாம அந்த பெண்ணு இருக்கப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகுன்னா, இவ்வளவு நாள் நம்ம ஃப்ரீயா இருந்தோம், நம்மளை ஏன் போட்டு ஒரு மூலையில உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் அதற்கு முதல்ல மனோவியாதி வருவதற்கான அறிகுறி. டிப்ரெஷன், அதுதான் டிப்ரெஷன். ஏன் நம்மளை உட்கார வச்சாங்க, ஏன் நம்மளை ஓரமா ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்போ அந்த பெண்ணை வந்து ஒரு மொனாட்டனஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு அப்பா வருவாரு, அப்பா வந்த உடனே என்ன சொல்லுவாரு, என்ன கேட்பாரு, புள்ள சாப்பிட்டாளா, பையன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்க மாட்டாரு. அப்பா வந்த உடனே புள்ள சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்பாரு. என்னடா இது பிள்ளைக்கு மட்டும் ஸ்பெஷலா அப்படின்னா அதுக்கும் ஒரு இது இருக்கு, அது பேரு இடிபஸ் காம்ப்ளெக்ஸ். எழுதிக்காங்க, இடிபஸ் காம்ப்ளெக்ஸ். அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தைங்க மேல அதீத பாசம் இருக்கிறது பேரு இடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு பேரு. அதே மாதிரி உனக்கு ஒரு பைக் வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பாட்ட போய் ஏப்பா எனக்கு ஒரு பைக் வேணும்பா அப்படியே போய் முதல்ல படிக்கிற வேலையை பாரு, பைக்கு வந்துட்டான் போ அப்படிம்பாரு. நான் என்ன பண்ணுவேன், நேரம் எங்க அம்மாட்ட போய் அம்மா எல்லாரும் பைக் வச்சிருக்காங்கம்மா, அப்பாட்ட சொல்லி ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு பைக் வாங்கி கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படிமா. உடனே இந்த அம்மா 4 தடவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க,
அப்புறம் தான் அவர் பைக் வாங்கி கொடுப்பாரு. சாங்ஷன் ஆகிறது அப்படிதான் சாங்ஷன் ஆகும். இந்த ரெக்கமெண்டேஷன்ல தான் நமக்கு சாங்ஷன் ஆகும். ஏன்னா படிக்க வந்த உடனே நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா +2ல யார் அதிக மார்க் வாங்குறாங்க? பெண் குழந்தைங்க தான் வாங்குது. நாமெல்லாம் என்ன பண்றோம்? நமக்கு நிறைய வேலை இருக்கு. ரகசியமா போய் தம் அடிக்கணும், எப்போவாது சான்ஸ் கிடைச்சா ஒரு கட்டிங் போடணும், இல்லைன்னா ஃபிகருங்களை பார்க்கணும், டெய்லி நிறைய வேலை இருக்கு. ஏதாவது ஒரு ஃபிகர் மடிஞ்சுன்னா கடலை போடணும், பல வேலைகள் நமக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது வேலை இல்லை. படிச்ச உடனே ஸ்கூலுக்கு போட்ட உடனே வீட்டுக்கு போகணும், புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கணும், எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்புறம் மார்க் வாங்கிக்கணும். அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரே வேலை தான், மார்க் வாங்குற வேலை மட்டும்தான். பசங்களுக்கு நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு உலக வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம போய் புஸ்தகத்தை விரிப்போம். அதனால நம்மளால மார்க் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பொண்ணுக்கு டிப்ரெஷன் வரும். டிப்ரெஷன் வந்த உடனே இந்த பொண்ணு என்ன ஆகும்? மூஞ்ச தூக்கி வச்சிருக்கோம். உடனே வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாரு? உள்ள சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்பாரு. அவ எங்க சாப்பிட்றா? சிரிக்கி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்க இந்த அம்மா. உடனே அப்படியா, ஏண்டா கண்ணு சாப்பிடலையா கொஞ்சுவாரு அப்பா பிள்ளைய. உடனே போப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்குவாரு. சரி, எதுக்கும் நம்ம பூசாரியை கூப்பிட்டு கேட்போம் என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு வருவாரு. பூசாரி வருவாரு. வந்த உடனே பொண்ணை கூட்டு வருவாங்க. பொண்ணை கூட்டு வந்தா வருமா, புள்ள நல்லாதான் இருக்கு, அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் வரமாட்டேன்ப்பா. இல்லடா கண்ணு, வந்து பூசாரியை பார்த்துட்டு போ, ஒன்னும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு புடிச்சு மெதுவா இழுத்துக்கிட்டு வருவாங்க. எடுத்துக்கிட்டு வந்த, யோ உனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணு இல்லையா, இவங்கெல்லாம் சும்மா கலாட்டா பண்றாங்க. என்ன பேச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு பாரு இவரு முதல்ல டாக்டர். உடனே அவரு விடமாட்டாங்க. சொல்லுமா, உட்காருமா உட்காருமான்னு உட்கார வச்ச உடனே சொல்லும், நீ யாரு? யோ நான் தானே சுமதி, என்ன புதுசா கேக்குற அப்படின்னு. இல்ல நீ சுமதி. யோ நான் சுமதி தாயா அப்படின்னு நம்மள எந்திரிச்சு ஓடி போயிடும் வீட்டுக்குள்ள. போயா அப்படின்ட்டு ஓடி போயிடும். அந்த போன மாசம் குப்புசாமி செத்தான் இல்ல, அந்த ஆவிதான் என் புள்ள மேல ஏறிடுச்சு. டயக்னோஸ் பண்ணிட்டாரு. ஐயோ ஏறிடுச்சா, அப்ப என்ன பண்றது? அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வருவேன். ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. 2 படி பச்சரிசி, 10 எலுமிச்சம்பழம், 3 முட்டை எல்லாம் கொடுத்துவிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வை, நான் ராத்திரி நடுஜாமத்துல வந்து ஒரு பூஜை பண்ணுவேன், பேர் ஓடிடும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இவர் அதே மாதிரி ஒரு வாழை இலைய எல்லாம் வாங்கிட்டு வந்து ராத்திரி 12 மணி உடுக்கை எடுத்துக்கிட்டு வருவாரு. உடுக்கை எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு மண்டையோட வச்சிருவாரு. அதுக்கு முன்னால கற்பூரத்தை கொளுத்தி வச்சிருவாரு. 4 எலுமிச்சம்பழம் சொன்னார்ல, அதுல சுண்ணாம்பு தரவுடனே, எலுமிச்சம்பழத்துல சுண்ணாம்பு தரவுடனே என்ன ஆகும்? சிகப்பு கலர் ஆயிடும். அதை புளிஞ்சு அரிசி மேல விட்டுருவாரு. அப்போ ரத்தம் மாதிரி தெரியும் அந்த அரிசி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு, எலக்ட்ரிக் லைட் எல்லாம் கிடையாது, கிராமம் தானே, சாதாரண விளக்கு. அந்த இருட்டுல அந்த பிள்ளைய வாமா வா அப்படின்னா வருமா? அப்பா எனக்கு ஒண்ணு இல்லப்பா, என்ன விட்டுருக்கப்பா அப்படிங்கும். விடுவாங்களா? விடமாட்டாங்க. தரன்னு அந்த பிள்ளைய இழுத்துக்கிட்டு வருவாங்க. ஏற்கனவே பேய் அண்ணதெல்லாம் அதை பார்த்துருக்குல்ல, அதனால தலையெல்லாம் விரிச்சு போட்டு வரும். வந்த உடனே ஓஹோ பேய் தான் நம்மளையும் பிடிச்சிருச்சு போலன்னு அந்த பிள்ளைய நினைக்க ஆரம்பிச்சுக்கும் சைக்கலாஜிக்கலா. அப்ப அங்க வந்து உட்கார்ந்த உடனே இவர் உடுக்கையில நீ யாருன்னு சொல்லறியா, யாருன்னு சொல்லறியான்னு அடிப்பாரு டக்கு டக்கு டக்குன்னு. உடனே யோ நான் சுமதி தாயா அப்படிம்பாரு. உடனே வேப்பஞ்சுமரை எடுத்து அடி. வேப்பஞ்சுமரில் அடிக்க 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 நான் சுமதி தாயா, சுமதி தாயா, என்ன விட்டுருக்கையா, என்ன விட்டுருக்கையா. எல்லாம் முடிஞ்ச உடனே அடி தாங்க முடியாம, நான் குப்புசாமி தாயா என்ன விட்டுருக்கையா, நான் குப்புசாமி தாயா என்ன விட்டுருக்கையா அப்படின்னு. பாத்தியா நான் சொன்னேன் இல்ல, அந்த குப்புசாமி தான் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்கிற அடியில் அது மயக்கம் போட்டு விழுந்துடும். மயக்கம் போட்டு விழுந்த உடனே டபக், எனக்கு பிடுங்க முடியாது, அந்த பொண்ணுக்கு பிடுங்கலாம், என்ன அதுக்கு முடி இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஆணியை எடுத்துக்கிட்டு சுத்துவாரு அந்த முடிய, அந்த ஆணியில இதை எடுத்துக்கிட்டு போய் அந்த கோடியில இருக்க புளியமரம் இருக்கு பாரு, அங்க அடிச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடிவா அப்படின்பாரு. உடனே இவர் இங்க இருந்து ரிவர்ஸ்ல போவார் நம்மாலு. அங்க போயிட்டு ஆடிய மரத்துல வச்சுட்டு கையில அடிச்சுக்கிட்டாரு. இருட்டு பாவம் என்ன பண்ணுவாரு, அடிச்சுக்கிட்டு ஒரு வழியா அந்த ஆணியை அடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வருவாரு. ஓடி வந்த உடனே யோ அந்த பொண்ணு அடி எல்லாம் வாங்கி தண்ணி எல்லாம் அடிச்சு எழுந்துடும். எழுந்த உடனே அப்பா நல்லாயிடுச்சா அப்படிம்பாரு. அந்த வலி இருக்கு பாருங்க, அடிச்ச வலி, அது மறக்கிற வரைக்கும்
அது நல்லா இருக்கும், திரும்ப வந்துடும் அதுக்கு. அப்புறம் தான் ஒரு நம்மளாட்டம் ஒரு அறிவாளி வருவார். அங்க வந்த உடனே யோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காமிங்கயா அப்படின்னு உடனே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காமிச்சா அவர் ஹிப்னோதெரபின்னு ஒண்ணு பண்ணுவார். இந்த பொண்ணு அடி மனசுல என்ன சங்கடம் இருக்குன்றத வெளியே கொண்டு வருவார். உங்களெல்லாம் ஹிப்னடைஸ் பண்ணிட்டா, உங்களெல்லாம் ஹிப்னடைஸ் பண்ணி காமிக்கிட்டா, ரைட், ரெடி? நான் சொல்றதை செய்யணும், நான் சொல்லுவதை செய்யணும், நான் சொல்லுவதை செய்யணும், நான் சொல்லுவதை செய்யணும். செய்வீங்களா? செய்வீங்களா? ரைட். என்னை பாருங்கள், 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 என் கண்ணை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள். மூக்கை தொடுங்கள். முக்காவாசி பேர் தொடலைங்க. ஏங்க மூக்க தொட சொன்னேன்ல? என் கண்ணை பாருங்க, என் கண்ணை பாருங்க மட்டும் எல்லாரும் என் கண்ணை பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்க? மூக்க தொடங்க மட்டும் எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுதாங்க ஹிப்னாட்டிசம், வேற ஒண்ணுமே இல்லை. இவன் மூஞ்சி பாக்குற மாதிரியே இல்ல, இவன் கண்ணு நொல்ல கண்ணு, என்னத்த சொல்றான் இவன், பாரு பாரு நீ என்னத்த காமிக்க போறான் இதுல அப்படின்னு நீங்க அதையே கான்சென்ட்ரேட் பண்றீங்க பாருங்க. உங்க கவனம் முழுக்க அதுல போயிட்டதுனால அடுத்த கமெண்ட உங்களால ஏத்துக்க முடியாது. அதுதான் ஹிப்னோதெரபின்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட் பண்ணுவாரு. அப்புறம் பண்ண உடனே அந்த பேய் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும். அந்த பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா வழக்கம் போல உங்களாட்ட ஜம்முன்னு வந்து கழுத்துல ஒரு கேக்கு போட்டுக்கிட்டு எங்களாட்ட பகுத்தறிவு கொள்கைகளை கேட்க வந்து உட்காந்துடும். பேயும் போயிடும், சாமியும் போயிடும், எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அறிவியல் ரீதியாக இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.